லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பெத்தவங்க கிட்ட வட்டி காசு வாங்கின பாவம் உன்னை என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு பாரு. இங்க பாருங்க, சும்மா இந்த பாவ புண்ணிய கதையெல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா? பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க, இல்லைன்னா பாருங்க உங்க தட்டு மூட்டு சாமான்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன். ராஜா, அப்பா சொல்றது சரிதான்டா. 50 பைசா கீழே விழுந்தாலே 5 பெல்ட் அடிச்சு எடுக்கிற ஆள் நீ. உன் கண்ணு முன்னாடியே உன் காசை 22,500 ரூபாய் அப்படியே லவுட்டி எடுத்துட்டு போயிட்டான். நீ பாட்டுக்கு பேசாம சும்மா நிக்கிற. ஏன் அவன் கிட்ட போய் கேட்க சொல்ல பாப்போம். இங்கதான் நம்ம கிட்ட வரி வட்டி கிஸ்தின்னு குதிக்க தெரியும். அவன் முன்னாடி எல்லாம் அப்படியே அண்ணா அண்ணான்னு பம்மி கிட்ட தான் இருக்க தெரியும். கேட்டா அப்படியே காதுல ஒண்ணு சப்புன்னு அரைஞ்சிருவாங்கல்ல, அந்த பயம் சாருக்கு. ஏய், எனக்கெல்லாம் யார் மேலேயும் எந்த பயமும் கிடையாது, புரியுதா? இந்த பாரு, நான் தான் அவனை வேலைக்கு வச்சிருக்கேன். கொடுத்த காசுக்கு அவன் வேலை பார்க்க போறான். நீ பாட்டுக்கு அதையும் இதையும் பேசி சும்மா வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்காத. பாரு, இவர் பண்ண வேலைக்கு என்ன கதியாக போறாருன்னு. அவர் ஒரு கதியும் ஆக போறது இல்ல, உன் கதி தான் அதோ கதி ஆக போகுது. டேய், உன்ன மாதிரி ஒருத்தனை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. சீ. ஏய், சீ, படி. ஏய், என்னடா? ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய், காசு நான் குடிக்கிறேன். ஏய், ஓடி. ஓடா. வேலைய பாத்து. எதுவுமே பண்ண ஏய், முடியாது. பாஸ். ஏய், என்ன பண்றேன்னு பாரு. டேய். சும்மா. டேய் ரவி, என்னடா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க குதுகல மாதிரி? டேய், டேய் ரேவதி, என்ன இவன் எதையுமே கண்டுக்காம போய்கிட்டே இருக்கான்? நீ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்களா? லூசு போயல படா. ஏய், ஏய், எங்க இங்க பாருங்க, சும்மா கிடந்ததை எடுத்து சொரிஞ்சு விட்டு குணா கிண்ணான்னு அவங்கிட்டயே கோத்து விட்டு அவன் என்ன பண்றான் இப்ப பாத்தீங்கல்ல? இந்த பாருங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. 22,000 சரி, இதுக்கு மேல அவன் 10 பைசா வேணும்னு கேட்டான். இங்க பாரு, உங்க அம்மா மட்டும் கிடையாது, நீயும் போய் வாசல்ல படுக்க வேண்டியதான், தெரிஞ்சுக்கோ. இந்த ஆள்கிட்ட நானே போய் கேட்டதுன்னு வச்சுக்க, ஒரு 4 வார்த்தை சேர்த்து 2 நாள்ல அவரே கொடுத்துருப்பாரு. இப்ப தேவையில்லாம இன்னொருத்தனை உள்ள நுழைச்சு எல்லாம் போச்சு. ஏய் மாமியா, பட்டாணி சாப்பிட்றியா கண்ணு? என்னடா நான் ஒத்தையிலே திண்ணையில கிடக்கணுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். துணைக்கு நீ வந்துட்டு பத்தியா? ஏன் மறைக்கிற? என்ன என் மருமக வெளியே தூக்கி போட்டா, உன்னும் பொண்டாட்டி வெளியே தூக்கி போட்டா. நம்ம 2 பேருக்குள்ள பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்ப பாரு, ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிக்க கூட காசு இல்லாம வெத்து பயிலோட சுத்திட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? பாக்குறதுக்கு ஆளு மட்டும், சும்மா ஜம்முன்னு இருந்து என்ன பிரயோஜனம்? 10 பைசா இல்லையே. இந்த பாரு, இந்த மான மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வீட்டுக்குள்ள பார்க்க கூடாது. அதெல்லாம் வெளியே மட்டும்தான். வீட்டுக்குள்ள வந்தா இப்படிதான் மொத்தமா பொத்திக்கிட்டு வந்திருக்கணும். ஏய் கேள்வி. ஏய் ஏந்திர. யாரடி கிளவிங்கற? ஏய், உன்னதான் கேள்வி. வாய் முட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்ன என்ன பார்த்த கிளவி சொல்ற நீ? ஏன் உன்னதான் கிழவின்னு சொன்ன? இங்க இருக்கிறதே 3 பேர் தான். இதுல கிழவி யாரு? நீதானே?
ஆமா, உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள சொரண்டி விட்டு வெறுப்பேத்துறதே வேலையா? ஆ? ஆமாமா, நீ உன் தங்கச்சி இப்படி ஒரு ஜோடி போடுறீங்களோ? அட, இனிமே யார் யாரோட சண்டை போடுறாங்க, யாரோட சமாதானம் ஆகுறாங்கன்னு இந்த மரமடைக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஹ, தினமும் ஒரு புதுசு புதுசா ஒரு கூட்டணி சேருது. டபக்கு டபக்குன்னு கட்சி மாறிக்கிறாங்க. ஏய், இங்க பாரு, இது எங்க குடும்பம். எங்க குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கும். நீ எப்பயுமே வெளியாள் தான். அதனாலதான் உன்னை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. போய் உன் குழப்ப பாரு. இருக்கிற திண்ணையும் உன் மருமக புடுங்கிட்டு உன்னை ஓட விட்டுற போறான். ஏய், இப்ப எதுக்கு நீ இழிக்கிற? என் பொழப்ப நான் பாக்குறது இருக்கட்டும். முதல்ல போய் உன் பொழப்ப நீ பாரு. ஏன் ஏன் பொழப்புக்கு என்ன? என்னம்மா, உன் மாமனாரும் மாமியாரும் ஒரு 10 நாளா இந்த வீட்டு பக்கமே காணோம். அது அது வந்து அவங்க வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. அவங்க பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றாங்களா? வியாபார விஷயமா? ஓ, ஏரோப்ளேன்ல என்ன போயிருக்காங்க. உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் இங்க குப்பை கொட்டை பிடிக்கலன்னா குப்பத்துக்கே போயிருக்காங்க. ஏய், இத பாரு, தேவையில்லாம அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. பாரா, நீ மட்டும் அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசலாம், நான் பேசுறேன் தப்பு. இத பாரு, நான் இந்த குடும்பத்துல இருக்குனா இல்லையாங்கிறது அப்புறம். முதல்ல நீ இந்த குடும்பத்துல இருக்கியான்னு பாரு. பா, இந்த வீட்டுல உன்னை உங்க அப்பனை சேர்த்துக்க மாட்டான். உன் மாமியாரும் போயிட்டா. தான் முடுக்கு தனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. போ, போய் முதல்ல உன் பொழப்ப பாரு. வந்துட்டேன் என் கதைய பேச. எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல சகுனி வேலை பாக்குறத நிறுத்துங்க. அப்படி போடு. அடாடே, அண்ணன்னு சொன்னா தங்கச்சி கோவம் வருது. தங்கச்சி சொன்ன உடனே அண்ணனுக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது இல்ல? என்னப்பா, பாசமலர் படத்தை திரும்ப எனக்கு ஓட்டி காமிக்கிறீங்களா? நான் பல தடவை பார்த்துட்டேன். இங்க பாருங்க, என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. தேவையில்லாம ஒரு ரவுடி கிட்ட கோத்து விட்டுருக்கீங்க. அவன் என் அண்ணனுக்கு வட்டி காசு கொடுக்காம நாமத்தை போட்டு போயிட்டான். இந்த விஷயத்துல என் அண்ணன் உங்களை என்ன செய்வாருன்னு தெரியாது, பாத்துக்குங்க. நாங்கெல்லாம் அவ்வளவு தூரம் வேணான்னு சொல்லியும் நீ பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனதாச்சு. இனிமே நீ எங்க சந்தோஷமா வாழ்றதா ரொம்ப முக்கியம். நான் வாழ்ந்து காட்டுறேன், நீ சவால் விட்டுருக்க மலரு. அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தோத்துட்டுதான் ஆயிடும். சரிண்ணா. தேவையில்லாம இவங்களோட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காத. உள்ள போ, உள்ள போ. என்னடா, என்ன மருமகனே சொல்லு. உங்களுக்கு கையெழுத்து போட தெரியுமா? என்னடா இப்படி கேட்டுட்ட? அத்தை இவ்வளவு சூப்பரா கையெழுத்து போடுவேன் தெரியுமா? எழுத்தெல்லாம் அப்படியே முத்து முத்தா இருக்கும். எங்க போடணும் அது கூட? அப்படின்னா கையெழுத்து போட்டு காமிங்க பாப்போம். என்னடா பேனா கொடுத்து போட சொல்ற? பேப்பர் எங்கடா? இதோ இந்தாங்க அத்தை. டேய், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லயே கையெழுத்து போட சொல்ற? டேய், அதுவும் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க. அது அத்தை, அன்னைக்கு எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சா, அதான் அத்தை. அதனால தான் உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்காம ஏன் கிட்ட கையெழுத்து வாங்குறியா? உள்ள உங்க பாட்டி சும்மா தானே இருக்காங்க, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியதானே? பாட்டிக்கு கையெழுத்து போட வராது, ஒன்லி கை நாட்டு தான்.
அதெல்லாம் ஸ்கூல்ல ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் கரெக்டா சொல்லு. இந்த பாருடா, இது மட்டும் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா நடு வீட்ல நின்னு திங்கு திங்குன்னு ஆடுவான். என்னால முடியாதுப்பா, என்னால எல்லாம் திட்டு வாங்க முடியாது. நீ வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கோ. பிடி 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 பிடி. அத்தை ப்ளீஸ். ஐயோ, ஆளு விடு. ஆளு பாரு. அத்தை, என்னடா? பெரியத்த கிட்ட ஒரு கையெழுத்து கேட்டேன். அவங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன கையெழுத்து? என்னோட ரிப்போர்ட் கார்டுல சின்னதா ஒரு கையெழுத்து போடுறீங்களா? இங்க பாரு, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டு நல்ல மார்க் எடுத்தீன்னா நானே கையெழுத்து போட்டு தரேன். நல்ல மார்க் வாங்கியிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கையெழுத்து கேட்க போறேன்? அடப்பாவி. நான் அப்பா கிட்ட வாங்கியிருப்பேன்ல. ப்ளீஸ் அத்தை, இந்த ஒரு தடவை மட்டும் கையெழுத்து போட்டு கொடுங்க அத்தை. விஜய், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஒழுங்கா போய் உன் அப்பா அம்மா கிட்டே கையெழுத்து வாங்க. என்ன? சாரி. ஓகே சார். நான் ஒரு 3:30 மணிக்குள்ள வந்துடுறேன் சார். ஓகே சார். சித்தப்பா, கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஓகே ஓகே. என்னடா? இங்க ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் போட முடியுமா? டேய், என்னடா சின்ன கையெழுத்து? நான் பெரிய கையெழுத்தே போடுறேன். என்னடா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா? ஆமா சித்தப்பா. என்னடா 5ல 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க? அன்னைக்கு எனக்கு ஃபீவர் சித்தப்பா. ஃபீவரா? ஓ, அன்னைக்கா? அப்படியாடா? சித்தப்பா, கையெழுத்து போட்டது யாருன்னு ஸ்கூல்ல கேட்டா நீங்க தான் வரணும். அதெல்லாம் முடியாதுடா. நீ போய் உங்க அப்பா கிட்டே கையெழுத்து வாங்க. போ போ போ, சீக்கிரம் போ. போ போ போ. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. முடியாதுடா. ப்ளீஸ் சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா. முடியாது. சித்தப்பா, சித்தப்பா. ஐயோ, இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்றது? தாத்தா, ஏய், உங்க அப்பன் பார்த்தா சத்தம் போட போறான்டா. நீ போ, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அப்பா உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? என்னோட ரிப்போர்ட் கார்டுல ஒரு சின்ன சைன் மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா? எங்க குடு பார்க்கலாம். டேய், என்னடா நீ நல்லா படிக்கிற பையனாச்சே. என்னடா 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க? ஆமா தாத்தா, அந்த எக்ஸாம் அப்போ எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. எங்க அப்பா தான் உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் கட்டியிருக்கேன், நீ எக்ஸாம் எழுதிதான் ஆகணும்னு என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு. ஃபீவர்ல என்னால ஒழுங்கா படிக்க முடியல, அதனாலதான் சரியா எக்ஸாம் எழுதல. அதான் ஃபெயில் ஆயிட்டேன் தாத்தா. இங்க பாருடா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம இப்படி கையெழுத்து வாங்குறதெல்லாம் தப்பு. இங்க பாத்தியா, பேரண்ட் சிக்னேச்சர்னு போட்டிருக்கு. அதனால நீ அவங்க கிட்ட தான் வாங்கணும். நல்லா பாருங்க தாத்தா, பேரண்ட் ஆர் கார்டியன் சிக்னேச்சர்னு போட்டிருக்கு. அதுக்கு நீங்க தான் என்னோட கார்டியன் ஆச்சே, நீங்களே கையெழுத்து போடுங்க. டேய், அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இருந்தாதான் கார்டியன் கையெழுத்து போடணும். உனக்கு தான் உங்க அப்பா அம்மா வீட்லயே இருக்காங்களே. போ போ, போய் அவங்க கிட்டே கையெழுத்து வாங்கிக்கோ. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணதான் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க. சரி விடுங்க, நீங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இத அப்பா கிட்ட எடுத்துட்டு போனா அவர் முதுகுலே 4 அடி தொப்பு தொப்புன்னு அடிப்பாரு. அத நான் வாங்கிக்கிறேன். டே 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 டே, இங்க வா, வாடா. என்னங்க? சீதா, இவன் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். இத உங்க அப்பங்கிட்ட காட்டினா தொப்பு தொப்புன்னு அடிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால என்ன கையெழுத்து போட சொல்றான் சீதா. நான் என்ன பண்றது? போட்டு கொடுங்க. இங்க பாரு, இப்ப நான் இதுல கையெழுத்து போடுறேன். ஆனா அடுத்த முறை எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் வாங்கணும். என்ன? பிராமிஸ் தாத்தா. வெரி குட். குடு. இந்த பாரு, சொன்ன மாதிரி மார்க் வாங்கணும், புரியுதா? சரி தாத்தா. போயிட்டு பாய் தாத்தா. பாய்டா. பாய் பாட்டி. டேய், டேய், இங்க
வாடா. மாப்பிள அந்திரி, மாப்பிள ஏடா இது? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? ஏய், விடுங்க ஐயா. எங்க என்ன வேலை பண்ணி அவங்க வச்சிருக்க? என்ன அடிக்கிறீங்க? தெரியாம எங்கிட்ட வந்து? எங்க ஏய், சொன்னா கேளுங்க. சொல்றா. ஏய், சொல்லு. என்னடா என்னடா நீ ஏன் இப்படி பண்றீங்க? அடிச்சா வச்சுக்கியா? அப்பா விட்டுருங்கப்பா. டேய் ஏய், அவனுக்கு விடுடா. என்ன அப்படி பண்ற டேய் ராஜா போடா இங்க. என்னங்க ஆச்சு? ஏய், காலையில இவங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கடி. என்ன ஏதுன்னு கேட்டா ஏதோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல பித்தலாட்டம் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாரு. பாரு, நல்லா பாரு. ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாச்சானே எத்தனை வாட்டி கேட்டேன். குடுக்கலன்னு போய் சொல்லிட்டு இப்ப நீயே உங்க அப்பா கையெழுத்து போட்டுருக்க. ஏய், அறிவு கட்டவளே, அவன் ஏன் கையெழுத்து போடுறத கூட பரவாயில்லடி. பாரு யார் கையெழுத்து போட்டுருக்கான்னு. போய் இந்த ஆளு கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. டேய், ஐயோ, தபார் அவனா ஒன்றும் சைன் பண்ணி கேட்கல. நான் தான் அவன் மார்க் லிஸ்ட்டை வாங்கி பார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதான் புள்ளே இல்லன்னு ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன ஆடு பகை குட்டி உறவா உங்களுக்கு? அப்படி என்ன இவன் மேல பாசம் உங்களுக்கு? அது இல்லடா ராஜா. டேய், வாங்க முடி போடு. டேய், போடு. குழந்தை போய் இப்படி எல்லாம் பண்ற? ஏய், போடி அந்த பக்கம். டேய் குழந்தை இப்படி எல்லாம் அடிக்கறியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மண்டையில ஏய், இவன் தான் சின்ன புள்ள, அறிவு இல்ல. இவருக்கு கூட அறிவு இல்ல. இவர் வேலையே இதாண்டி. இவனை கெடுத்து குட்டிச்சோறாக்கி எனக்கு எதிராக திருப்பி விடணுங்கிறதா இவருடைய ஒரே எண்ணம். எப்பா என்ன மன்னிச்சிருப்பா. ஏதோ பேர மேல இருக்கிற பாசத்துல தெரியாம பண்ணிட்டேன். தபார் இனிமே உன் பிள்ளை இருக்கிற பக்கமே வரமாட்டேன். என் மேல உள்ள கோபத்தை அந்த குழந்தை மேல காட்டாதடா. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன வளர்க்க தெரியாம வளர்த்ததுனால தான் இப்படி தறிக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் என் புள்ளையும் வரக்கூடாதுல்ல. நானும் என் புள்ளைய தறிக்கிட்ட மாதிரி வளர்க்க கூடாதுல்ல. டேய் ராஜா, அவன் குழந்தைடா. இங்க பாருங்க, அவன் நான் பெத்த புள்ள. அவனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஏண்டா அறிவு கெட்டவனே. வீட்டுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய கோட்டை போட்டு நம்மள எல்லாம் இந்த பக்கம் நிக்க வச்சு சீன் துரத்தி விடுறாரு. அந்த ஆளு அவர்கிட்ட போய் சிரிக்கிறதும் பேசுறதும், போய் ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து வாங்கிக்க உடனே அறிவு இல்ல. அப்படியே அவனை வளர்த்தேன். ஒருத்தர் இந்த விஷயத்தை தலையிடக்கூடாது. என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இது இவனுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு முழுக்க முட்டிக்கால் போட்டாரு. அப்பதான் உனக்கு அறிவு வரும். அப்பா வேணாப்பா ப்ளீஸ் பா. அண்ணா என்னென்ன பண்ற? ரவி, அண்ணா வேணாம் ரவி, சொல்லிட்டேன். அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிறதெல்லாம் அது வேற விஷயம். இது வேற. இதுல தலையிடாம இருறா. அதுக்காக அவன் அப்படி அடிப்பியா? வேலைய பாறா. ஏய் வீட்ல இருக்கிற சின்ன குழந்தை தான் கிடைச்சானா இந்த பார், அவன் என் தம்பிங்கிறதுனால தான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். உனக்கு அந்த தகுதி கூட கிடையாது. வாயை மூடிட்டு பேசாம போயிடு. ஓடி வேலைய பாரு. ஏய், உனக்கு எல்லாம் மரியாதை இல்ல, போடா. நான் மேல கை வைக்கிற. ரொம்ப வலிக்குதாடா. என்னடி பண்ணிட்டு இருக்க? போடி அந்த பக்கம். நீ எதுக்கு அவராண்ட பேசுறீங்க? மாப்பிள, இவங்க செஞ்ச தப்புக்கு என் பேர என்ன செய்வான்? அவங்கள முட்டி போட சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. பச்சை புள்ள பாவம் என்ன செய்யும்? விட்டுருங்க மாப்பிள. தப்பு செஞ்சது அவங்க, தண்டனை அனுபவிக்கிறது என் பேரனா. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்னால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நாள் பூரா அவன் இப்படியே இருக்கட்டும். அப்பதான் இவனுக்கும் இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் அறிவு வரும். ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போடி அந்த பக்கம். தொட்டி நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை. யோ, விடியா அவனை. இந்த கோட்டை தண்ணி வரக்கூடாது பெருசா சட்டமெல்லாம் போட்ட. இப்ப நீயே வந்தா என்ன அர்த்தம்? போய் அந்த பக்கம். அண்ணா என்னென்ன பண்ணிட்டு ஏய், விடுடா. சும்மா. டேய், உன் பிள்ளைய நீ அடிப்ப என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றியே. அதே மாதிரி நானும் என் பிள்ளைய அடிக்கட்டுமா? ஓங்கி மிதிக்கட்டுமா? உன்னை அடிச்சு வெளுக்கட்டுமா? இப்படி தண்டத்துக்கு வளர்ந்து நிக்கிறியாடா? முட்டா பயல. டேய், நீ எப்படி நாசமா போடா. அவன் என் பேரன்டா. இந்த பார், என் பேர மேல கை வைக்கிறத பார்த்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், பாத்தியாடா? பாத்தியா?
என்னென்ன பேச்சு தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் நான் வாங்கணுமா சொல்றா ஒரு போன் தான், ஒரே ஒரு போன் தான். ஜீப்ல வந்து அடிச்சு தூக்கி கொண்டு போயிருவாங்க, புரியுதா? என்ன நடத்துறீங்களா? பார்க்கலாமா? என்னடா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய் ரொம்ப துள்ளிட்டு இருக்க. ஏய் இங்க அவ்வளவுதான். என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? வெல்ல வச்சுக்காதீங்க. ஏய் இவனா நீ? விஜய் என்னாச்சு மாப்ள? என்னாச்சு பாருங்க. விஜய் ஏய் விஜய். தண்ணி கொண்டு வாடா பாரு தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. தண்ணி தெளி. ஏய் விஜய் ஏய் விஜய். ஏய் கடந்து போறா. என்னடா ஏய் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. விஜய் போடி. சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு போங்க. ஐயோ மனுஷனாயா நீ? ஆமா மனுஷனாயா நீ எல்லாம்? இங்க பாருங்க, என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட தள்ளி நிக்கணும் சொல்லிட்டேன். அதையும் மீறி அவங்ககிட்ட ஏதாவது பேசுறத பார்த்தேன், பெத்த அப்பன்னு கூட பார்க்க மாட்டோம், மரியாதை கட்டணும். மலரி ச்சே வா போலாம். என்னங்க இவன் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம என்ன பண்ணா நாம மனசு கஷ்டப்படுவோன்னு அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையே பண்றானே.